டாப் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 120 எஃப்பிஎஸில் இருக்க ஒரு கிளிப்பை 24க்கு எப்படி எம்எக்ஸ்எஃபாக கன்வெர்ட் பண்ணுறது, அந்த எம்எக்ஸ்எஃபாக கன்வெர்ட் பண்ண கிளிப்பை ஆவிடில் எப்படி இம்போர்ட் பண்ணி அந்த கிளிப்பை 24 எஃப்பிஎஸ் கிளிப்பாக ஒர்க் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரிசால்வில் ஒரு ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 24 எஃப்பிஎஸில் இந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நான் அதை எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் ஆஸ் இட் இஸ் அப்படியே விட்டுடுறேன். நான் கிளிப்பை மீடியா பூலில் இம்போர்ட் பண்ணி வைக்கிறேன். இப்போது கிளிப் உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கிளிப்போட ஃப்ரேம் ரேட் வேறையாக இருக்குது. ஸோ ப்ராஜெக்டோட ஃப்ரேம் ரேட் வேறையாக இருக்குது. சேஞ்ச் பண்ணவான்னு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேஞ்சுன்னு கொடுத்துட்றேன். ஏன் நான் சேஞ்சுன்னு கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே நான் கொடுத்துட்டு எடிட்டில் போயிட்டு இதோட ப்ராஜெக்டோட ப்ளேபேக் ஃப்ரேம் ரேட் நான் 24ன்னு மாற்றி நான் சேவ்னு கொடுத்துட்றேன். இப்போது இந்த கிளிப்பை நான் டைம்லைனை வச்சு க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த கிளிப் என்னவாக இருக்கும் அப்படின்னா 24 ஃப்ரேம் ரேட்டில் ப்ளே ஆகிற கிளிப்பாக இருக்கும். ஒருவேளை அப்படி கொடுக்காம விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த 120 கிளிப்பு உங்களோடது 24 தான் இருக்கும். 120க்கான அந்த ஒரு ஸ்மூத்னஸ் இதில் இருக்காது. ஸோ ப்ளே பண்ணால் உங்களுக்கு தெரியும் அந்த 120க்கான அந்த வீடியோவோட அந்த ஸ்மூத்னஸ் அப்படிங்கிறது இங்கே கிடைக்காது. உங்களுக்கு அந்த ஹை ஸ்பீட் அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு பார்க்க முடியாது. ஸோ இதனால தான் நான் ப்ராஜெக்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுட்டு இங்கே வந்து 24 நான் மாற்றிட்டேன். ப்ளேபேக் ஃப்ரேம் ரேட் 24 அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வழக்கம் போல் இந்த கிளிப்பை எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ டெலிவரி போயிடுறேன். டெலிவரி போனதுக்கப்புறம் எம்எக்ஸ்எஃப் ஓபி ஆட்டம் சூஸ் பண்ணிடுறேன். சூஸ் பண்ணிவிட்டு டிஎன்எக்ஸ் ஹெச்ஆர் சூஸ் பண்ணிக்கிறேன். அதில் டிஎன்எக்ஸ் ஹெச்டியும் கொடுக்கலாம், டிஎன்எக்ஸ் ஹெச்ஆரும் கொடுக்கலாம். நான் ஹெச்ஆரே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஆஸ் இட் இஸ் அந்த கிளிப் என்னவாக இருக்கும் அந்த கிளிப் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஃபைலில் போனீங்க அப்படின்னா கஸ்டம் நேம், சோர்ஸ் நேம், நான் சோர்ஸ் நேம் கொடுத்துட்றேன். ப்ரௌஸ் இது எங்கே சேவ் ஆகணும். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன். நேம் ஆல்ரெடி அப்படியே கஸ்டம் நேம்லேயே இருக்குது. ஸோ சோர்ஸ் நேம்லேயே இருக்குது. ஸோ கொடுத்துட்டு ஆட் ரெண்டர் கியூ கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் ரெண்டர் கொடுக்குறேன். இந்த கிளிப் எனக்கு 120 எஃப்பிஎஸ் கிளிப்பு இப்போது 24 எஃப்பிஎஸ் கிளிப்பாக ரெண்டர் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த கிளிப்பு ரெண்டர் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எகைன் திருப்பியும் எடிட் போகிறேன். எடிட் போயிட்டு இந்த கிளிப்பை ஏஏஎஃபாக அவுட் எடுக்கணும். ஸோ எக்ஸ்போர்ட் ஏஎஃப் அவுட் எடுக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு ஏஎஃப் கொடுக்குறேன். கொடுத்துட்டு FPS ஃபைல்னு கொடுத்துட்றேன். ஸோ ஏஎஃப் அவுட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபைல் கன்வெர்ட் ஆன அந்த ஃபைலை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல காப்பி பண்ணணும். இதில் ஒரு வீடியோ 2 ஆடியோ இருக்கும். ஸோ ஒரு வீடியோ 2 ஆடியோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காப்பி கொடுத்துட்றோம். இதை நான் எங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு டிரைவை சூஸ் பண்ணி அதில் ஆவிட் மீடியா ஃபைல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரில் எம்எக்ஸ்எஃப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் 1 அப்படின்னு ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகிருக்கும். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு நேம் கொடுக்காம 2ன்னு நம்பர் கொடுக்குறேன். ஸோ நம்பர் ஆர்டரில் தான் ஒர்க் ஆகும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி நாம் காப்பி பண்ண அந்த கிளிப்பை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சா அப்படின்னா நாம் கன்வெர்ட் பண்ண அந்த 120 எஃப்பிஎஸ் கிளிப்பு 24ல் இங்கே இருக்குது. அதில் 2 ஆடியோவும் இங்கே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆவிட் ஓப்பன் பண்ணுறோம். ஆவிடை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆவிடில் நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் 24 எஃப்பிஎஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத ஃபார்மேட்டை கிளிக் பண்ணி அந்த ப்ரீசெட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ண இந்த க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஃபுல் ஹெச்டி 24 இருக்கா அப்படிங்கிறத கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பின்னில் ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட்டில் இந்த கிளிப்போட ஏஏஎஃப் இப்போ நம்ம வந்து அங்கேருந்து டைம்லைன்லேருந்து ஏஎஃப் அவுட் எடுத்தோம். அந்த ஏஎஃப் ஃபைலை நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இம்போர்ட் பண்ணியாச்சு. இந்த டைம்லைன் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த டைம்லைன் இங்கே மேட்ச் ஆகலை, சேஞ்ச் பண்ணவான்னு கேட்குது. எஸ் கொடுக்குறேன். கொடுத்தோன்னு எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இந்த கிளிப்பு உள்ளே வந்துருச்சு. ஸோ டைம்லைனில் நம்ம கொடுத்த அதே கிளிப்பு இங்கே உள்ளே இருக்குது. இந்த கிளிப்பு என்ன நம்பரில் இருக்குது அப்படிங்கிறது இந்த கிளிப்போட நம்பர் உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே 119.88 FPS இருக்குது. அதாவது இது 120 FPS கிளிப் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 120 FPSல இருக்க இந்த கிளிப்பை நாம் 24க்கு மாற்றணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு நான் எஃப்எக்ஸ் மோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எஃப்எக்ஸ் மோடில் ப்ரொமோட் இருக்கும். ஸோ ப்ரொமோட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்பீட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் வந்துடும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பீட் கிராஃப் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே இந்த இடத்துல உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்பீட் இருக்கும். அதாவது இந்த கிளிப்பு
120 FPS அப்படிங்கிறதுனால 24க்கு நான் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால என்னவா இருக்குது அப்படின்னா 500% இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நார்மல் ஸ்பீடு கொண்டு வரணும். நார்மல் ஸ்பீடு அப்படிங்கிறது ஆவிடை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜாக 100 அப்படிங்கிறது தான் நார்மல். ஸோ 100 கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கிளிப் என்னவாகும் அப்படின்னா நார்மல் ஸ்பீடுக்கு வந்துடும். நார்மல் ஸ்பீட் அப்படிங்கிறது இந்த கிளிப் எனக்கு ப்ளேபேக்கில் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹை ஸ்பீடாக இருக்கணும். ஹை ஸ்பீட் அப்படிங்கிறது ஸ்லோ மோஷனாக இருக்கணும். ஸோ நான் ப்ளேபேக் பண்ணேன் அப்படின்னா தெரியும் இந்த கிளிப் எனக்கு ஸ்லோ மோஷனாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கிளிப்பு நமக்கு லென்த்து இன்க்ரீஸ் ஆகணும், இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கிளிப்போட லென்த்தை நானே ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். இன்க்ரீஸ் பண்ண போகிற சென்ஸ் என்ன அப்படின்னா நான் இந்த ட்ரிம் டூல் யூஸ் பண்ணி இந்த கிளிப்போட லென்த்தை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணி எந்த அளவுக்கு எனக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் வச்சுக்க போகிறேன். இப்போ இந்த கிளிப்பை நான் ப்ளேபேக் பண்ணேன் அப்படின்னா இந்த கிளிப் எனக்கு ஹை ஸ்பீடாக ப்ளே ஆகணும், அதாவது ஸ்லோ மோஷனாக ப்ளே ஆகணும். ஸோ இந்த கிளிப் எனக்கு இப்போது 24 FPSல ப்ளே ஆகிட்டுருக்கு. 120 FPS கிளிப்பு 24 FPSல ப்ளே ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரியான வீடியோக்கள் தெரியணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேளுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.